வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று வழங்கக்கூடிய தகவல், நாம் ட்ரெயின்களில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது ஆர்ஏசி அப்படின்னு கொடுப்பாங்க, அதே போல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு ட்ரெயினில் எந்த அளவு ஆர்ஏசி கொடுப்பார்கள், எந்த அளவு வெயிட்டிங் லிஸ்ட் கொடுப்பார்கள்ங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதை பற்றிய ஒரு விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. முதல்ல ஆர்ஏசி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆர்ஏசி அப்படின்னா என்னென்ன பல பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அவர்களுக்காக ஒரு சிறு குறிப்பு. ஆர்ஏசி என்றால் அதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன் அப்படிங்கிற சுருக்கம் தான் ஆர்ஏசி. அதாவது இந்த ஆர்ஏசி என்ற அந்த டிக்கெட் எப்போ கொடுப்பாங்கன்னா, இருக்கிற பெர்த்துகள்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஸ்லீப்பராக இருந்தாலும் சரி தான், தேர்ட் ஏசியாக இருந்தாலும் சரி தான், செகண்ட் ஏசியாக இருந்தாலும் சரி தான். அந்த இருக்கிற பெர்த்துலாம் காலியான பிறகு அதன் பிறகு ஒருத்தர் டிக்கெட் புக் பண்ண வராருன்னா அவருக்கு ஆர்ஏசி 1, அதன் பிறகு வரவருக்கு ஆர்ஏசி 2 இப்படியே கொடுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம்டு டிக்கெட் எடுத்தவங்க யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த பெர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆர்ஏசி பேரில் டிக்கெட் வாங்கினவருக்கு எந்த கோச் நம்பர், எந்த பெர்த் நம்பர் எதுவுமே இருக்காது. அதாவது ஆர்ஏசி டிக்கெட் வச்சுருந்தாருன்னா அவர் ட்ரெயினில் ஏறலாம். முதல்ல அவருக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதாவது ட்ரெயினில் அவர் போர்டிங் பண்ணலாம், ஏறலாம். ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருக்கவங்க கட்டாயம் ட்ரெயினில் ஏறக்கூடாது. ஸோ அதனால் ஆர்ஏசி என்பது வெயிட்டிங் லிஸ்ட்டோட சிறப்பானது தான். நீங்கள் ட்ரெயினில் ஏறலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு சிட்டிங், அதாவது ஒரு பெர்த்தை 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இருக்கே கொடுப்பாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, சைடு லோயர் என்று அழைக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் சைடு லோயரில் ஒரு பெர்த்து 2 பேர் நீங்கள் பகிர்ந்து கொள்ள மாதிரி இருக்கும். பகல் நேரமாக இருந்தால் எது உட்காந்துக்கலாம். இரவு நேரமாக இருந்தால் படுக்கிறதா இருந்தால் படுக்கிறது முடியாது. ஒருவேளை நீங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறதா இருந்தால் ஒரே பெர்த்தில் 2 பேரும் கால் நீட்டி படுத்துக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம். சார் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அப்படி கஷ்டப்பட்டு நான் போகணுமான்னா அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக கேன்சல் பண்ணிவிட்டு அந்த மினிமம் கட்டணத்தை மட்டும் கழிச்சிட்டு மிச்சத்தை கையில் கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஆர்ஏசி என்பது இப்போ என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரயில் ஏறுவதற்கு அனுமதி உண்டு. உங்களுக்கென்று ஒரு இருக்கை கொடுத்துருப்பார்கள். ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்டு தான், அதே கட்டணம் தான். ஆனால் உங்களுக்கு உட்கார்ந்து போகிறதுக்கு அனுமதி உண்டு. சரி, இந்த ஆர்ஏசி ஒரு ட்ரெயினில் எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட் ஏசிக்கு ஆர்ஏசி எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்கிடுங்க. செகண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 லோயர், சைடு லோயர், 3 சைடு லோயரில் 2 பேர் வீதம் 6 பேருக்கு ஆர்ஏசி கொடுப்பாங்க. செகண்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 6 பேருக்கு மட்டும்தான் ஆர்ஏசி கொடுப்பார்கள். நான் சொல்கிறது ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு. அது எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கோ அதால் பெருக்கிக்கணும். இப்போ செகண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டு ஒரு ட்ரெயினில் 3 பெட்டி இருக்குவீங்க. அப்போ 3 × 6 18 ஆர்ஏசி கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அதே போல் தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னாக்கா 4 சைடு லோயர், 4 சைடு லோயரில் 2 பேர் வீதம் 8 பேருக்கு கொடுப்பாங்க. அது ஒரு கோச்சுக்கு. தேர்ட் ஏசி ஒரு ட்ரெயினில் ஒரு 6 தேர்ட் ஏசி கோச் இருக்குன்னு வைங்களேன். அப்போ 6 தேர்ட் ஏசிங்கும் போது 6 × 8 48. அதாவது ஒரு கோச்சுக்கு 8 ஆர்ஏசி, 6 கோச்சுக்கு 6 × 8 48 ஆர்ஏசி வரைக்கும் கொடுப்பாங்க. இதுவே ஸ்லீப்பர் கிளாஸாக இருக்கும்போது 7 செக்ஷன், 7 சைடு லோயரில் ஒரு சைடு லோயருக்கு 2 பேர் வீதம் 7 × 2 14 பேருக்கு ஆர்ஏசி கொடுப்பாங்க ஒரு கோச்சுக்கு. ஒரு ட்ரெயினில் 10 ஸ்லீப்பர் கோச் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கணுங்களேன். 10 ஸ்லீப்பர் கோச் இருந்தால் ஒரு ஸ்லீப்பர் கோச்சுக்கு 14 டிக்கெட் ஆர்ஏசி. அப்போ 10 கோச்சுக்கு 140 டிக்கெட் வரைக்கும் ஆர்ஏசி கொடுப்பார்கள். செகண்ட் ஏசிக்கு ஒரு கோச்சுக்கு 6 ஆர்ஏசி கொடுப்பாங்க. தேர்ட் ஏசிக்கு ஒரு கோச்சுக்கு 8 ஆர்ஏசி கொடுப்பாங்க. ஸ்லீப்பர் கிளாஸுக்கு ஒரு கோச்சுக்கு 14 ஆர்ஏசி கொடுப்பாங்க. நீங்கள் போகிற ட்ரெயினில் எத்தனை கோச் இருக்குதோ அதால் பெருக்கிட்டிங்கன்னா அத்தனை ஆர்ஏசி கொடுப்பாங்கங்கிறத நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். இந்த ஆர்ஏசி டிக்கெட்லாம் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு ஏசிக்கு 20 வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏசியில் பயணம் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வாங்கும்போது 20 வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. இதுவே செகண்ட் ஏசிக்கு பார்க்கும்போது 50 வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. தேர்ட் ஏசிக்கு 100 வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. இதுவே எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸுக்கு 20 வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. அது மாதிரி ஏசி சேர் காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 100 வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் கொடுப்பாங்க.
ஸ்லீப்பர் கிளாஸுக்கு 200 வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 170 180 வெயிட்டிங் லிஸ்ட் போச்சுனாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் உங்கள் நிலைமை எந்த அளவுக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்ஏசிக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அப்புறம் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து ஆர்ஏசியாக மாறும். ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகும், வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்ஏசிக்கு மாறும். அதன் பிறகு தான் அந்த ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகும். அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு கன்ஃபார்ம் ஆகுமான்னு திருப்பி அடுத்த ஜோசியம் கேட்டிருக்காதீங்க. நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கலாம். நாம் வந்து ஆர்ஏசியில் இருக்கிறோம், முதல்ல ஒரு 30-40 இருக்கோம்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஆர்ஏசியை 100 இருக்கிறீங்க வச்சுங்களேன், அப்போயே நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அது. வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது உள்ள எல்ஹெச்பி கோச்சுகளுடைய எண்ணிக்கையை பரவத்தில் குறைச்சிக்கிறாங்க. ஸோ அந்த கோச்சுகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த கொடுக்கப்படக்கூடிய வெயிட்டிங் லிஸ்ட்டுடைய எண்ணிக்கையும் குறையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.